வணக்கம். இன்று மார்ச் 28ஆம் தேதி வியாழக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சின்னங்கள் தொடர்பாக ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, விசிகாவுக்கு பானை சின்னம் வழங்க ஆணையம் மறுப்பு அப்படிங்கிற செய்தி. என்ன அப்படின்னா, மக்களவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளருக்கு பானை சின்னம் ஒதுக்குவதில் தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவிச்சிருக்கு. என்ன காரணம் கூறியிருக்காங்க அப்படின்னா, மக்களவைத் தேர்தலில் பொது சின்னம் கேட்டிருக்காங்க. அதுக்கு தேர்தல் ஆணைய விளக்கம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கடந்த இரண்டு பொது தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 1% குறையாமல் வாக்குகளை பெற்றிருந்தால் மட்டுமே பொது சின்னம் கோர முடியும் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த தேர்தல் விதிகளில் என்ன இருக்கும் அப்படின்னா, 2 தேர்தலில் நடந்து முடிந்த 2 தேர்தல்களில் 1% குறையாமல் வாக்குகளை பெற்றிருந்தால் மட்டுமே பொது சின்னம்னு ஒன்றை கோர முடியும். அந்த நிலைமையில் விசிக தரப்பில் இருந்து 2 தேர்தலையும் நாங்கள் 1% மேலே வாக்கு சதவீதம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இதையடுத்து அவங்க டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க 1% மேலே வாக்கு வாங்கியிருக்கிறதுனால சின்னம் தொடர்பாக முடிவு எடுக்குமாறு அப்படிங்கிறத டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்நிலையில் பொது சின்னம் கோரும் விண்ணப்பத்துடன் கட்சியோட நிதியாண்டு கணக்கை தாக்கல் செய்யவில்லை என்று காரணம் கூறி பானை சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையம் நேற்று மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இதில் என்னென்னா 2 விஷயம். ஒன்று இந்த நடந்து முடிந்த 2 தேர்தலில் குறைந்தபட்சம் 1% குறையாமல் வாக்கு பெற்றிருந்தால் மட்டுமே அந்த பொது சின்னங்கிற ஒன்று கிடைக்கும். அதாவது சில கட்சிகள் பார்த்திங்கன்னா டைப் இருக்கும். என்னென்னா, தேசிய கட்சி இருக்கும், மாநில கட்சி இருக்கும். தேசிய மாநில கட்சிகளிலே பார்த்திங்கன்னா பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத கட்சிகள்லாம் இருக்கும். இந்த நிலைமையில் இந்த கட்சிகளுக்கு பொதுவான சின்னம் ஒன்றை ஒதுக்குறதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1% குறையாத வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை பொறுத்தளவில் இவங்க 1% மேலே பெற்றிருந்தாலுமே கடைசியாக என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கட்சியோட நிதியாண்டு கணக்கை தாக்கல் செய்யாததனால் அந்த சின்னத்தை ஒதுக்கலை அப்படிங்கிற காரணத்தை தேர்தல் ஆணையம் பதில் மனுவாக அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பன்னிரு திருமுறைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது இது புத்தகத்தோட ஒரு விளம்பரம் தான், இருந்தாலும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னு பாருங்கள். பன்னிரு திருமுறைகளோட முதல்ல என்னென்னு கொடுத்துட்டாங்க. 12 திருமுறைகளும் கொடுத்துட்டாங்க. முதல் 7 பார்த்தீங்கன்னா நூல்களோட பேர் தேவாரம்னு அழைக்கப்படும். அதில் ஃபஸ்ட்டு 3 திருஞான சம்பந்தர் எழுதிய 1ஆம் 2ஆம் 3ஆம் தேவாரம். அப்புறம் 4, 5, 6 திருநாவுக்கரசர். அப்புறம் 7வது சுந்தரர் எழுதிய தேவாரம் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இருந்தாலும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கிறோம். 8ஆம் திருமுறை பாருங்கள், திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் யார் எழுதியது அப்படின்னா மாணிக்கவாசகர் எழுதியது. 9ஆம் திருமுறை பாருங்கள், திருப்பல்லாண்டு, திருமாளிகை தேவர் உட்பட 9 பேர் எழுதியிருப்பாங்க. 9ஆம் திருமுறையாக 9 பேர் எழுதியிருப்பாங்க. அது பேர் என்ன, திருப்பல்லாண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் 10ஆம் திருமுறை திருமந்திரம், இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. 10ஆம் திருமுறை திருமந்திரம் யார் எழுதியதுன்னா திருமூலர் எழுதியது. அப்புறம் 11ஆம் திருமுறை தொகுப்பு, நம்ம தொகுக்கப்பட்டதுன்னா மொத்தமாக உள்ளது. காரைக்கால் அம்மையார் உட்பட 12 பேர் எழுதியிருக்காங்க. 12ஆம் திருமுறை பெரிய புராணம் சேக்கிழார் எழுதியது. ஸோ திருமுறைகள் என்ன, அப்புறம் நூல்கள்னா என்னென்ன, ஆசிரியர்கள், பாடல்கள், இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இது பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது, கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பொது அறிவு பகுதியில் சயின்ஸ் டேட்டா தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, வைட்டமின் கே பற்றி கொடுத்துருக்காங்க. வைட்டமின் கேயோட பணி என்னன்னு பாருங்கள். ரத்தம் முறைவதற்கு தேவையான பல்வேறு வகையான புரதங்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின் ஆகும். K1, K2 என இதில் 2 வகைகள் உள்ளன. உடலில் காயம் ஏற்படும் போது அதிக இரத்தப்போக்கை தடுக்க உதவுகிறது. அப்புறம் ப்ரோக்கோலி அப்படிங்கிறது, அப்புறம் ப்ரோக்கோலி, கீரைகள், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், சீஸ், அப்புறம் கோழி, மீன், முட்டை போன்றவற்றில் வைட்டமின் கே இருக்கிறதா கொடுத்துருக்காங்க.
என்ன அப்படின்னா, ரத்தம் நம்மளுக்கு கொஸ்டினாக எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரத்தம் முறைதலுக்கு தேவையான வைட்டமின் என்ன அப்படின்னு கேட்பாங்க. வைட்டமின் கேன்னு போட்டுருங்க. ஸோ கேள்வி என்னன்னா, ரத்தம் முறைதலுக்கு தேவையான வைட்டமின் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வைட்டமின் கே. இதில் வந்து அதில் ரத்த முறைதலுக்கு தேவையான புரதங்கள் அதிகமாக இருக்குது. அப்புறம் இந்த வைட்டமின் கே வந்து நீரில் கரையக்கூடியதா கொழுப்பில் கரையக்கூடியதா அப்படின்னா இது கொழுப்பில் கரையக்கூடியது. மொத்தம் 4 வரும். ஏடிஇகே அப்படிங்கிறது கொழுப்பில் கரையக்கூடிய 4 வைட்டமின்கள். ஸோ இந்த வைட்டமின் கேவே 2 வகைகளில் உள்ளது. வைட்டமின் கே 2 வகை. ஒன்று வந்து K1, இன்னொன்று K2 அப்படின்னு 2 டைப்பாக இருக்குது. இது வந்து உடலில் ஏற்படும் இதோடைய பணி என்ன அப்படின்னா, உடலில் காயம் ஏற்படும் போது அதிக இரத்தப்போக்கை தடுக்க இது வந்து உதவுகிறது. அப்போ அதை அப்படியே கேள்வி மாற்றிடுங்க. உடலில் காயம் ஏற்படும் போது அதிக இரத்தப்போக்கை தடுக்க உதவும் வைட்டமின் எது அப்படின்னு கேட்டாலும் நம்ம வைட்டமின் கே தான் போடணும். இது எதுலெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, ப்ரோக்கோலி, கீரை, முட்டைக்கோஸ், அப்புறம் காலிஃப்ளவர், சீஸ், கோழி, மீன், முட்டை. புரதம்னாலே நமக்கு மீன், கோழி, முட்டை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது போக கீரை வகைகள், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், சீஸ் இதில் எல்லாமே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்த ஒரு கண்டென்ட்டை பார்த்தாலுமே அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கேள்வியை மாற்றுறது நல்லது. ஒரு இராணுவ கூட்டு பயிற்சி ஒன்று நடந்திருக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே. ஸோ அதை நியூஸாக கொடுத்துருக்காங்க. அதோட நேமை மட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, இந்தியா மற்றும் அமெரிக்காவின் முப்படை வீரர்கள் பங்கேற்கும் 14 நாட்கள் கூட்டு பயிற்சி டைகர் ட்ரைம்ப் அப்படிங்கிற பேரில் விசாகப்பட்டினம் மற்றும் காக்கிநாடாவில் நடைபெற்று வருகிறது. இதற்காக இரு நாட்டு வீரர்களும் போர்க்கப்பலில் அணிவகுத்து நின்றனர். அப்போ இந்தியா மற்றும் அமெரிக்காவின் முப்படை வீரர்கள் பங்கேற்கும் கூட்டு பயிற்சியின் பெயர் என்ன அப்படின்னா இந்த டைகர் ட்ரைம்ப் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியா அமெரிக்கா நாடுகள் முக்கியம். இந்தியா மற்றும் அமெரிக்காவோட முப்படை வீரர்கள் பங்கேற்கும் 14 நாட்கள் கூட்டு பயிற்சி. இது எங்கே நடக்கு அப்படின்னா விசாகப்பட்டினம் மற்றும் காக்கிநாடாவில். ஸோ அது கடலோர மாநிலம் அப்படிங்கிறதுனால விசாகப்பட்டினம் மற்றும் காக்கிநாடாவில் இந்த கூட்டு பயிற்சி நடக்கு அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.